ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன கிச்சனில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு உண்டான சால்னா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? அதாவது சால்னாவுக்கு நம்ம வெங்காயம் நிறைய போட்டோம்னா சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளி மீடியம் சைஸில் 4 தக்காளி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய், அடுத்தது புதினா, கொத்தமல்லி, அடுத்தது கருவேப்பிலை தழை. நம்ம புதினா சால்னாவுக்கு போடும்போது டேஸ்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளோட தாளிப்புக்கு. அடுத்தது நம்மளோட தாளிப்புக்கு முடிஞ்சதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் இருக்கும் பார்த்திங்களா, அது அதாவது 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். சிக்கன் மசாலா போட்டோம்னா நம்மளோட ரோட்டு கடையோட சால்னாவோட டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கறி மசால், அடுத்து 1 ஸ்பூன் நம்ம தேவையான மஞ்சத்தூள். இது 5 ஐட்டமும் மசாலா ஐட்டம். அடுத்து இன்னும் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேஸ்ட், நம்ம சால்னாவுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி. ஓகேங்களா? அரை மூடி தேங்காய் எவ்வளோக்கு வைக்கிறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அரை மூடி தேங்காய், ஒரு 12 முந்திரி பருப்பு. முக்கியமாக முந்திரி பருப்பும் இந்த கசகசா சோம்பும் நம்ம சேர்த்திக்கணும். சோம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஸ்பூன் போடணும். ஓகேங்களா? 2 ஸ்பூன் சோம்பு. அடுத்து தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, இது கசகசா, சோம்பு, பட்டை, லவங்கப்பூ, இதெல்லாம் இதில் வச்சு ஆட்ட போகிறோம். அதே நாம் சால்னாவுக்கு புதினா இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் 5-6 புதினா சேர்த்து ஆட்டும் போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஒரு பிஞ்சளவு, ஒரு கைப்பிடி, பாருங்கதா, ஒரு பிஞ்சளவு புதினா வச்சுருக்கேன். இந்த புதினா இதை நீங்கள் மிக்சியில் ஆட்டிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா உரல் ஆட்ட போகிறேன். உரல் ஆட்டும் போது என்ன பண்ணுன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்னா செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் 5 மினிட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்களா ஆட்டங்கள்லாம் ஆட்டிட்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் நல்லா காஞ்சதும் நம்மளுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்ற போகிறேன். பாருங்கள், நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சோம்பு, பட்டை, கசகசால சோம்பு, பட்டை, லவங்கப்பூ எல்லாம் போட்டுடலாம். இது நல்லா காஞ்சி வந்த உடனே அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இங்கே வச்சுருக்கிற வெங்காயம் போடலாம். நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஓகேங்களா? ஆனியன் நம்ம நல்லா நிறைய போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆனியன் நல்லா உதிரியாக எடுத்துக்கணும். அப்போ தான் அது நல்லா எல்லா குழம்புலையும் நல்லா கிரிப்பியாக இதாக இருக்கும். இது நல்லா வதங்கிறதுக்காக நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும்.
பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம என்ன போடலான்னா தக்காளி போட்டுடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலர் கிளறிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், தூள் உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ் அப்புறம் நாம் எப்படி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா ஐட்டம், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கறி மசாலா, கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கலர் நல்லா கிளறிக்கலாம். இந்த நல்லா கிளறிட்டு நல்லா கிளறிக்கலாம். ஓகே, நல்லா கிளறி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணால் மசாலாலாம் போயிடும். இது ஆயிடுச்சு, நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. உடனே நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மசாலாவை ஒரு பரட்டி கொதிக்க விடலாம். ஓகேங்களா? இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் பக்கத்தில் ஒரு பரோட்டா மாஸ்டர் இருக்கார், அதாவது கடையில் இருக்கார். அவர் இன்னொரு சீக்ரெட் சொன்னார், இதில் மிக்ஸ் பண்ண சொல்லி. அதை நம்ம இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு 2 ஸ்பூன் ஒரு மசாலா இருக்குது, அதை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பரோட்டா மாஸ்டர் சொன்ன ஒரு சீக்ரெட் மசாலாவை நம்ம சேர்த்து போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. வேறு எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலமாவு 2 ஸ்பூன். கடலமாவு 2 ஸ்பூனை நல்லா கரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு வருவோமா? வாங்க. பாருங்கள், கரைச்சி வச்சு 2 ஸ்பூன். இது என்ன பண்ணணும்னா இப்போது நம்மளோட கொதிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாலா, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி கொதிக்குது பார்த்தீங்களா? இது ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இந்த கடல மாவு நம்ம கரைச்சி ஊற்றினோன்னே நம்ம இது கிரேவி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா? அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? நல்லா கொதித்து வரும்போது இந்த இடத்துல நம்ம இன்னொன்று செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு பேஸ்ட்டு, அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம்.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? அதான் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய், முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை நல்லா கிளறி விடும். ஏன்னா நம்ம கிளறினோம்னா தான் அந்த இது போய் அதில் ஆட் ஆகும். வாவ், அமேசிங். இவ்வளோ திக்னஸாக இருந்துச்சுன்னா பரோட்டாவுக்கு கூடனா எதுங்காது. அதனால் நாங்கள் உரல் ஆட்டின பார்த்திங்கன்னா அதோட தண்ணியாக உரல் கழுவுன தண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஆட் பண்ணி வச்சிங்களா? பாருங்கள், இந்த நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம பரோட்டா போடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு நம்ம பரோட்டாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஓகேங்களா? உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கிட்டோம். நம்ம 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இதுங்கிறேன். எனக்கு ஆனால் மாவு பேய தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபுட்லேருந்து மலபார் பரோட்டா அப்படிங்கிற பரோட்டா இதை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம். அப்புறம் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அடுப்பில் தவா வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பற்ற வச்சாச்சு. தவா சூடு இருக்கட்டும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன். ஹெல்த்தியாக தான் இருக்குது. 10 பீஸ் இருக்குது பாருங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தவா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம போடலாம். ஓகேங்களா? அப்படியே ஆயில் நம்ம விட்டுக்கலாம். நாங்கள் சிக்கில் ஆட்டுற கல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பரோட்டாவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா பரோட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பரோட்டான்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு பேய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டா மாவு நான் பேஞ்சு கற்றுக்கிட்டு உங்களுக்கு
ரியலாக எப்படி பரோட்டா போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சால்னா கொதிச்சிட்ருக்கு, பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட், டெம்ட் ஆகுது அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பரோட்டா போடலாமா? இதை ஹீட்லேயே நம்ம தட்டிக்கணும். இருங்க, நெக்ஸ்ட்டு போட்டுட்டு வந்துடுறேன். உடனே அடுத்த சைடு திருப்பி நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மினிட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா இவ்வளோ சாஃப்டாக ஸ்கிரிப்பியாக இருக்குங்க. ஸோ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு பரோட்டாவும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டுக்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட் பரோட்டா போட்டுச்சு. அடுத்தது திருப்பி போட்டுக்கலாம். சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு பார்த்துடலாமா? பார்த்தீங்களா, வாவ், டெம்ட் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம், டேஸ்ட் பார்க்கலாம். வெரி டேஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிடிச்சா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்முகுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.